வணக்கம் நண்பர்களே. நீங்க ஒருபோதும் யோசிச்சதுண்டா, மனிதன் வயதாக ஆரம்பிக்கும் போது முதல்ல எந்த பகுதி பாதிப்படைகிறது? நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல பகிருங்க. உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பலரும் நினைப்பது முகம், தோல், முடி. ஆனா உண்மை அதற்கு மாற்றாக இருக்கலாம். மரணம் கால்களில் தொடங்குகிறது என்று ஒரு பழமொழி உள்ளது. இது வெறும் பயமுறுத்தும் வார்த்தையா, அல்லது அதற்கு பின்னால ஒரு ஆழமான அறிவியல் உண்மையா? இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போவது, ஏன் கால்கள் முதலில் பலவீனமாகிறது, ஜப்பான் மற்றும் இந்திய பாரம்பரியத்தின் ரகசியம், அறிவியல் என்ன சொல்கிறது, கால்களை பலமா வைத்திருக்க 100% வேலை செய்யும் முறைகள். வீடியோவை முழுமையா பார்க்கவும். இது உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கும். மரணம் கால்களில் தொடங்குகிறது, இது உண்மையா? இந்த வாசகம் லிட்டராக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதற்கான உண்மை என்னவென்றால், உடலின் இயக்கம் கால்கள் மூலம்தான். நீங்க நடக்க முடியாமல் போனா உங்க வாழ்க்கை குவாலிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். மொபிலிட்டி குறைவு ஏற்படும், பிளட் சர்க்குலேஷன் குறைவு, மசில்ஸ் லூஸ், பல நோய்கள் வர வாய்ப்பு. அதனால தான் இந்த வாசகம் உருவானது. ஜப்பானிய ரகசியம். ஜப்பானில் ஒரு முக்கிய ஹெல்த் பிரின்சிபல் இருக்கு. லெக் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு லைஃப் ஸ்ட்ரென்த். அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தினமும் நடைபயிற்சி, தரையில உட்காரும் பழக்கம், கால்களுக்கு அதிக மூமெண்ட். அதனால தான் ஜப்பானியர்கள் நீண்ட ஆயுள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆயுர்வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஆயுர்வேதத்தில் படா, கால்கள் மிகவும் முக்கியமான எனர்ஜி பாயிண்டாக இருக்குது. கால்களில் பல நரம்புகள் இணைகின்றன. அனைத்து உடல் உறுப்புகளுக்கும் தொடர்புடையது கால்கள். கால்களை கவனிக்கவில்லை என்றால் உடல் முழுவதும் இம்பேலன்ஸ் ஆகிவிடும். பழமையான பழக்கம், இரவு தூங்குவதற்கு முன் எண்ணெய் தடவுதல். இது சர்க்குலேஷனை மேம்படுத்தும். கண்டிப்பாக எல்லாருமே பின்பற்றணும். இதற்கான அறிவியல் உண்மையை நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு எண்ணெயை எடுத்து கால்களில் நல்லா மசாஜ் பண்ணிட்டு தூங்குவாங்க. ஆனால் இப்போ யாருமே அதை நம்ம செய்கிறதில்ல. கண்டிப்பாக அதை எல்லாருமே பயன்படுத்தணும். அறிவியலுடைய உண்மை. சயின்ஸ் என்ன சொல்கிறது? வயதாகும் பொழுது மசில்ஸ் மாஸ் குறைகிறது. இதைத்தான் ஸ்கார்போனியா அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளட் ஃப்ளோ ஸ்லோவாகிறது, பேலன்ஸ் குறைகிறது. முதல்ல பாதிக்கப்படக்கூடிய இடம் கால்கள் தான். செடி சொல்வது, கால்களின் ஸ்ட்ரென்த் குறைந்தால் மரண அபாயம் கூட அதிகரிக்கும். கால்கள் பலவீனமாவதுக்கான அறிகுறிகளை பார்த்துடலாம். இந்த அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக கவனிக்கவும். அடிக்கடி விழுதல், படிக்கட்டில் ஏற சிரமம், நீண்ட நேரம் நிற்க முடியாது, காலை வலி, தளர்ச்சி. இது எல்லாமே சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். கால்களை பலமாக வைத்திருக்க செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, மிகவும் முக்கியமான பகுதி இது. கண்டிப்பாக நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். தினமும் 30 நிமிடம் நடக்கவும். அடுத்து ஸ்குவாட். கால்களின் கிங் எக்ஸசைஸ் ஸ்குவாட். சேரில் உட்கார்ந்து செய்யக்கூடிய சேர் ஸ்குவாட் எக்ஸசைஸ் தான் கால்களுடைய கிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எளிமையாக வீட்டிலே உட்காந்து செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ சேரில் உட்காந்து எந்திரிச்சு நிற்க போகிறீங்க, உட்காடுறீங்க எந்திரிக்கிறீங்க, உட்காடுறீங்க எந்திரிக்கிறீங்க. இந்த மாதிரி 10 டைம் 3 செட்டாக செய்யணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி செஞ்சீங்கன்னா உங்களுடைய கால்களுக்கு நல்ல பலம் ஏற்படும். அந்த முட்டிக்கால் மடங்கி விரிகிறதுனால முட்டிக்கால்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அடுத்த 3வது விஷயம் என்னன்னா, எண்ணெய் மசாஜ். எள்ளெண்ணெய் ப்ளஸ் கற்பூரம் இரவில் தடவிட்டு படுங்க. உங்களுடைய கால்வலி, கைவலி எல்லாமே சரியாகிடும். ஸோ எள்ளெண்ணெய் கற்பூரம் எப்படி தயாரித்து அதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுடைய வீடியோவில் போட்டிருக்கோம், நம்ம ஆல்ரெடி சேனலில். ஸோ அதை போய் பாருங்கள். அடுத்து 4வது விஷயம் என்னென்னா, விட்டமின் டி.
சூரிய ஒளி மிகவும் நம்ம உடலுக்கு அவசியமான ஒன்று. ஏன்னா விட்டமின் டிக்கான சோர்ஸே சூரிய ஒளி தான். ஸோ டெய்லியும் சூரிய ஒளியை பார்த்து நீங்கள் ஒரு 10 நிமிடம் வந்து சூரிய ஒளியை பார்த்துட்டு நில்லுங்க, இல்லைன்னா உட்காருங்க. உட்காந்து யோகா அந்த மாதிரிலாம் செய்யலாம், மூச்சு பயிற்சி செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு விட்டமின் டி நியூட்ரிஷன் சத்து உங்கள் உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ விட்டமின் டி எதுக்காகனா மற்ற ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சு வைக்கிறதுக்கே விட்டமின் டி ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நம்ம உடலுக்கு இன்றியமையாத ஒரு இதாக வந்து விட்டமின் டி வந்து இருக்குது. அடுத்த 5வது விஷயம் என்னென்னா, புரோட்டீன்ஸ் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறணும். அது பருப்பு வகைகள், முட்டைகள், இந்த மாதிரி பயறு வகைகள், பருப்பு வகைகள் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறணும். ஸோ இது எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன்ஸ் ரிச் உணவுகள் வந்து இருக்குது. அடுத்த உணவுகள் என்னென்னா, கால்களை பலமாக்கக்கூடிய உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அது என்னென்னா நெல்லிக்காய், மாதுளை, உளுந்து, எள்ளு, வெந்தயம் இது எல்லாமே உங்களுடைய போன்ஸ் ப்ளஸ் மசில்ஸ் ரெண்டையுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஸோ இந்த உணவுகளெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அடுத்து வந்து டெய்லி இந்த உணவுகளை எடுக்க முடியலனாலும் வாரத்தில் ஒரு முறையாவது உளுந்தலால் செய்யப்பட்ட உளுந்தங்களி எடுத்துக்கிறேங்க. அப்படி உளுந்தங்களி எனக்கு செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா உளுந்தை லைட்டாக வறுத்துட்டு டெய்லியும் காலையில் பால் குடிப்பீங்கள்ல, அந்த பாலில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பவுடரை கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. உங்களுடைய உடல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும், எலும்புகள் இரும்பாகும். அதே மாதிரி தாங்க எள்ளும். ஸோ எள்ளையும் உளுந்தையும் சேர்த்து கூட வறுத்து ரெண்டையுமே 1 டேபிள் ஸ்பூன் வந்து பாலில் ஆட் பண்ணி குடிச்சிட்டு வரலாம். இல்லை தனித்தனியாக எனக்கு குடிக்க பிடிக்கும் அப்படின்னா தனித்தனியாக குடிங்க. இல்லைன்னா எள்ளை வந்து நான் சட்னி வடிவில் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். வாரத்தில் 3 முறை வந்து எள்ளு சட்னி எடுத்து சாப்பிட்டுட்டு வாங்க. எள்ளு உருண்டை சாப்பிடுங்க, உங்களுடைய எலும்புகள் வந்து இரும்பாகும். கண்டிப்பாக இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிறணும். டெய்லி ஒரு பழம் வந்து எடுத்துக்கிறங்க. நெல்லிக்காயெலாம் வந்து மிகச்சிறந்த ஒரு பழமாக இருக்குது, விலையும் கம்மி. டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே போதும், நீங்கள் டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு உங்களுடைய கால்களை பலமாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும். நண்பர்களே, மரணம் கால்களில் தொடங்குகிறது என்பது பயமுறுத்தக்கூடிய ஒரு கருத்து அல்ல, அது ஒரு எச்சரிக்கை. நீங்கள் உங்கள் கால்களை கவனித்தால் உங்கள் வாழ்க்கை நீளமாகவும் தரமாகவும் உயரும். ஸோ நடப்பது ஒரு எக்ஸசைஸ் அல்ல, அது உங்கள் வாழ்க்கையுடைய அடிப்படை. ஸோ தினமும் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யுங்க. உடற்பயிற்சி செய்யாத ஒரு உடல் நோய் உள்ள உடலாக மாறிடும். ஸோ உடலை வந்து இயக்குங்க, அப்போ தான் ஒரு ஆரோக்கியம் வந்து கிடைக்கும். ஸோ உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். அடுத்து ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் வந்து எடுத்துக்கிறீங்க. 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் குடிங்க. அடுத்து நல்ல காய்கறிகள், பழங்களை வந்து எடுத்துக்கிறேங்க. அடுத்து தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் வந்து தூங்குங்க. அடுத்து வந்து போதுமான அளவு உடற்பயிற்சி வந்து செய்யுங்க. ஸோ இந்த 3 விஷயங்களையும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.